இந்த பிரணவத்திற்கும் இந்த சங்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த சங்குவிற்கும் சம்பந்தம் இருக்குது. பிரணவம் அப்படின்னு சொன்னால் ஓம்னு சொல்லுவோம், எல்லாருமே தெரியும். ஓமனுடைய ஸ்வரூபமே எதுன்னா சிவபெருமான் தான். அரூபமே இல்லாத ஒரு உருவம்னு சொல்லலாம், அரூபம்னு சொல்லலாம். சிவபெருமான் அப்படின்னு சொன்னாவே ஒரு உருவமே இல்லாத ஒரு தன்மை, ஒரு வைப்ரேஷன் தான் சொல்லுவோம் நம்ம. இந்த சங்கை காதில் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கு காது பார்த்திங்கன்னா ஓம்ன்ற ஒலிக்கும். ஓகேங்களா? அப்போது ரெண்டுத்துக்குமே பிரணவம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா, சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த சங்குக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. சங்கு அப்படின்னு சொன்னாவே அது யார்கிட்ட இருக்கும்? மகாவிஷ்ணு கிட்டே இருக்கும். அது மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் தான் சங்கு. இப்போது இந்த சங்காபிஷேகத்தை பார்ப்பதனாலேயே, சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதனாலேயே, இல்லை அதுக்கு தேவையான பூஜை சாமான்களை வாங்கி கொடுத்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மின்னு சொல்லப்படுகின்ற சங்குவினுடைய தன்மை இருக்கு இல்லையா, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய தன்மையே பார்த்திங்கன்னா இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய சூட்சமம் என்ன அப்படின்னா ஞானம்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வழி நடத்துதுன்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லுது, இங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போக வேண்டாம், நம்ம தூங்கலாம், தூங்கக்கூடாது, எழுந்துக்கலாம், எழுந்துக்கக்கூடாது. இந்த எல்லா நிகழ்வும் நடக்கக்கூடிய தன்மையே பார்த்திங்கன்னா என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா சங்காபிஷேகத்தை கலந்து கொள்வதாலே அந்த பிரணவ மந்திரமே வைப்ரேஷன் தானே. அந்த வைப்ரேஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுமானா சொல்லும்னு சொல்லலாம். அப்போது அந்த ஞானம் நம்ம பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சங்காபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.